நீங்கள் கனடாவில் இருக்கீங்க, உங்கள்ட்ட ஒரு டப்பா கார் ஒன்று இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எவரேஜாக ஒரு ஹவருக்கு $25-30 earn பண்ணிடலாம். ஒன்டாரியோட மினிமம் வேஜை பார்த்தீங்கன்னு சொன்னால் $17.2. ஆனால் இந்த ஜொப்பை நீங்கள் செய்கிறது மூலம் ஒரு ஹவருக்கு $25-30 நீங்கள் earn பண்ணிக்கொள்ளலாம். இது என்ன விஷயம், இதை எப்படி செய்கிற, இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுங்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சோம்னு சொன்னால் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸையும் சொல்கிறேன். நான் சொல்கிற போகிற அந்த சைட் ஹஸ்ல்ற பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அமேசான் ஃப்ளெக்ஸ். அமேசான் ஃப்ளெக்ஸ்ன்றா என்னன்னு சொன்னால், அமேசான் டெலிவரி பண்ணுற பேக்கேஜில் நீங்கள் உங்கள்கிட்ட கார் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அமேசானுக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டராக சைன் அப் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம், அவங்க உங்களுக்கு 20 to 40 பார்சல் தருவாங்க. அந்த பார்சலை நீங்கள் ப்ளாக்ஸ் மாதிரி இதை மாதிரி ப்ளாக்ஸில் நீங்கள் எடுத்து அந்த ப்ளாக்ஸுக்குரிய டைமில் நீங்கள் போய் அதில் ஒரு 20 to 40 பார்சலில் உங்களோட காரில் எடுத்துகிட்டு போய் சொல்கிற ஒரு 15 to 20 ஸ்டெப் இருக்கும். அதில் போய் நீங்கள் டெலிவரி பண்ணி போட்டு வரது தான். ஸோ இது சம்மந்தமாக டீப்பாக வீடியோ ஒன்று நான் போட்டிருந்தேன், அமேசான் ஃப்ளெக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, என்ன விஷயம்னு சொல்லி. அந்த வீடியோ இன்னும் பார்க்காதாக்கள் இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கு, போய் பார்த்துக்கொள்ளுங்க, இந்த கீழே இருக்கிற இந்த பிளேலிஸ்ட்டில். ஆனால் இந்த அமேசான் ஃப்ளெக்ஸில் ஜாயின் பண்ணதுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னால், இந்த அமேசான் ஃப்ளெக்ஸோட வெயிட்டிங் லிஸ்ட் கடும் கூட கிட்டத்தட்ட 4-5 வருஷமாகலாம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்க வேண்டி வரும். என்ன ஆனு சொன்னால், இவங்க ஒரு குறிப்பிட்ட டிரைவர்ஸை தான் உள்ளுக்கு எடுப்பாங்க, எடுத்த உடனே நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க. ஆனால் என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அமேசான் வெயிட்டிங் லிஸ்ட்டை ஸ்கிப் பண்ணி குயிக்காக அமேசான் ஆக்டிவேஷனில் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறாரு. அப்படி அமேசான் ஃப்ளெக்ஸ் அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணான்னு சொன்னால் என்ன கண்டெக்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அப்படி நிறைய பேர் கண்டெக்ட் பண்ணியிருந்தீங்க, கிட்டத்தட்ட 10 to 15 பேருக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்டேன். அப்படி கண்டெக்ட் பண்ணி என்ன அமேசான் ஃப்ளெக்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்த ஒரு ஆள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 ப்ளாக்ஸ் ஒரே நாளில் எடுத்துருக்காரு. ஒரே நாளில் 2 ப்ளாக்ஸ் எடுத்துருக்காரு. பாருங்கள், ஒரு ப்ளாக் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 ஹவருக்குரிய ப்ளாக், இன்னொரு ப்ளாக் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3.5 ஹவருக்குரிய ப்ளாக். ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில், ஒன்று ஈவினிங் எடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் ப்ளாக் பார்த்தீங்கன்னு சொன்னால் $66 அடுத்தது $77. அவர் என்ன சொல்லிங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அமேசான் ஃபர்ஸ்ட் ப்ளாக் 2 எடுத்துறாம், டோட்டலாக 2மே 4 ஹவரில் முடிச்சிட்டுறான். டோட்டலாக $144 earn பண்ணியிருக்கிறான். இவர் சொன்ன இந்த $144 2 கூட்டி இதை ஜஸ்ட் அவர் 4 ஹவர் தான் போட்டுனா, என்ன இது 3.5 ஹவர் இருந்தாலும் குயிக்காக நீங்கள் முடிச்சிடலாம். இதில் போட்டு அவங்க சொல்லிக்கிற டைமை விட ஃபாஸ்ட்டாகவே நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ 144 4ஆல் பிரித்தா கிட்டத்தட்ட அவர் ஹவர்லி கிட்டத்தட்ட $35 earn பண்ணிக்க. நீங்கள் மினிமம் வேஜ் ஒர்க் பண்ணினா நீங்கள் ஒரு நாளைக்கு 8 ஹவரில் earn பண்ணுறதை விட கூடுதலாக அவர் ஜஸ்ட் 4 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி earn பண்ணிக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரை காருக்கு ஸ்பெண்ட் பண்ணின கேஸை கழிக்க வேண்டி வரும், அப்படி எலக்ட்ரிசிட்டியை கழிக்க வேண்டி வரும். அடுத்தது அவர் ட்ராவல் பண்ணி போன டைம் வேர் ஹவுஸுக்கு, அது பிறகு டெலிவரி முடிஞ்ச பிறகு ட்ராவல் பண்ணி வந்த டைம் எல்லாம் கழிச்சா எவரேஜாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் கேஸில் 33 சம்திங் earn பண்ணிக்கிறேன். ஆனால் எவரேஜாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் $25-30 நீங்கள் earn பண்ணலாம். another successful client. ஸோ நீங்களுக்கும் அமேசான் ஃப்ளெக்ஸ் அக்கௌண்ட் நீங்களும் வைட் லிஸ்ட்டில் இருக்கீங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் அமேசான் ஃப்ளெக்ஸ் அக்கௌண்ட் சைன் அப் பண்ணன்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனால் வெயிட்டிங் லிஸ்ட் கடும் கூடுதலான நாளில் இருக்குது, குயிக்காக ஆக்டிவேட் பண்ண நினைப்பீங்கன்னு சொன்னால் கண்டெக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எப்படி இந்த அமேசான் ஃப்ளெக்ஸ் ஆக்டிவேட் பண்ண சொல்லி என் ஃப்ரெண்டோட உங்களை கனெக்ட் பண்ணி விட்றேன். நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே ஹெல்ப். ப்ளஸ் இந்த அமேசான் ஃப்ளெக்ஸ் இது ஜாப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க, இது வர்த்தா இல்லையா, இதை ஃபுல் டைமாக செய்கிறதுக்கு வர்த்தா, அப்படி இல்லைன்னு சொன்னால் ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்கிற ஜாப்போட பார்ட் டைமாக செய்கிறதுக்கு பெஸ்ட்டாக, அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அமேசான் ஃப்ளெக்ஸ் மாதிரி DoorDash, Uber Eats போன்ற வேறு ஏதாவது செஞ்சுட்டு இருப்பீங்கன்னு சொன்னால் அதை விட இது பெஸ்ட்டாக இல்லாட்டி அது பெஸ்ட்டான்னு சொல்லி உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் மேலே அதே டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் என்னை கண்டெக்ட் பண்ணுங்கள். என் ஃப்ரெண்டை கனெக்ட் பண்ணி விட்றேன், அவர் உங்களுக்கு இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். பை.